Good morning students. Today we are going to discuss about effective nuclear charge and Slater's rule. இன்றைய வகுப்பில் நாம் செயலுறு அணுக்கரு மின்சுமை மற்றும் ஸ்லாட்டர் விதி ஆகியவற்றை பற்றி விவாதிக்கப் போகின்றோம். At first, let us see about effective nuclear charge. முதலில் நாம் செயலுறு அணுக்கரு மின்சுமை என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். The net nuclear charge experienced by the valence electrons present in the outermost shell is called as effective nuclear charge. அதாவது ஒரு அணுவின் வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களால் உணரப்படும் நிகர அணுக்கரு மின்சுமையானது செயலுறு அணுக்கரு மின்சுமை என்று அழைக்கப்படுகிறது. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், கேளுங்க. ஒரு அணுவின் வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களால் உணரப்படும் நிகர அணுக்கரு மின்சுமையானது செயலுறு அணுக்கரு மின்சுமை என்று அழைக்கப்படுகிறது. Effective nuclear charge is denoted by the symbol ZEFF. அதாவது செயலுறு அணுக்கரு மின்சுமையானது ZEFF என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகின்றது. ZEFF is equal to Z minus S, where ZEFF is effective nuclear charge. அதாவது ZEFF என்பது செயலுறு அணுக்கரு மின்சுமை. Z is atomic number, அதாவது Z என்பது அணு எண் மற்றும் S is screening constant. S என்பது திரைமறைப்பு மாறிலி ஆகும். The value of screening constant S can be calculated by using Slater's rule. அதாவது திரைமறைப்பு மாறிலியான S இன் மதிப்பை ஸ்லாட்டர் விதியை பயன்படுத்தி கண்டறிய முடியும். இது 1 மார்க்ல வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. சரி, இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். நைட்ரஜன் ஆட்டம் whose symbol is N. Atomic number of nitrogen is 7. Number of electron that present in nitrogen atom is 7. Similarly, number of protons present in the nucleus of nitrogen atom is also 7. Since for neutral atom atomic number Z is equal to proton is equal to electron. ஒரு நடுநிலை அணுவிற்கு அணு எண் Z இன் மதிப்பு அந்த அணுவில் உள்ள புரோட்டான்களுடைய எண்ணிக்கை. ஒரு நடுநிலை அணுவிற்கு அணு எண் என்னவோ அதேதான் அந்த அணுவில் உள்ள எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. இந்த நைட்ரஜன் அணுவானது நடுநிலையாக இருப்பதன் காரணமாக இந்த நைட்ரஜன் அணுவில் 7 எலக்ட்ரான்கள் இருக்கும். இதனுடைய அணு எண் 7 என்பதால் இதனுடைய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை 7, இதனுடைய புரோட்டான்களுடைய எண்ணிக்கை 7. அந்த 7 புரோட்டான்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணுனுடைய உட்கருவில் வந்து இருக்கும். இது என்ன அமைப்பு அப்படின்னாக்கா நைட்ரஜனுடைய அணு அமைப்பு. மையத்தில் நைட்ரஜனுடைய உட்கரு இருக்குது, அதில் 7 புரோட்டான்கள் உள்ளன. அடுத்து இந்த உட்கரை சுற்றி 2 கூடுகள் உள்ளன. இது உள்கூடு, அதாவது K கூடு. இது பார்த்தீங்க அப்படின்னா வெளிக்கூடு L கூடு. இந்த நைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பாருங்க, 1s2 2s2 2p3. 1s ஆர்பிட்டால்
K செல்ல இருக்கு, 2s மற்றும் 2p ஆர்பிட்டால்கள் L செல்ல வந்து இருக்கு. S மற்றும் P ஆகியவை ஆர்பிட்டால்கள். இந்த S ஆர்பிட்டலினுடைய ஆற்றல் 1, இந்த S ஆர்பிட்டலினுடைய ஆற்றல் 2, இந்த P ஆர்பிட்டலினுடைய ஆற்றல் 2. 1s ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 2, 2s ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 2, 2p ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 3. 1s ஆர்பிட்டல் எங்க இருக்குன்னா K கூட்டல் இருக்கு, 2s மற்றும் 2p ஆர்பிட்டல்கள் எங்க இருக்கு அப்படின்னா L கூட்டல் வந்து இருக்கு. நைட்ரஜன் அணுவில் உள்ள கூடுகளுடைய எண்ணிக்கை 2 தான். என்ன அப்படின்னா K மற்றும் L. சரி, இந்த எலக்ட்ரான் அமைப்பை அணு அமைப்புல குறிப்பிடுறேன். உட்கரு இருக்கு, அதை சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா முதல் கூடு, அதாவது உட்கூடு, அதாவது K கூடு இருக்கு. அந்த K கூட்டுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரான்கள் இருக்கு. அடுத்து வெளிக்கூடு, அதாவது L கூடு, அந்த L கூட்டுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னாக்கா 5 எலக்ட்ரான்கள் இருக்கு. அதை இங்க குறிப்பிட்டிருக்கேன். சரி, இந்த அணுனுடைய வெளிக்கூடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் இணைதிறன் கூடு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அணுவின் வெளிக்கூடு இணைதிறன் கூடு என்று அழைக்கப்படுகிறது. அல்லது ஒரு அணுவின் உயர் ஆற்றல் கொண்ட கூடானது இணைதிறன் கூடு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அணுவின் வெளிக்கூடாகிய இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் இணைதிறன் எலக்ட்ரான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்ப இந்த நைட்ரஜனுடைய இணைதிறன் கூடாகிய L கூட்டுல மொத்தம் 5 எலக்ட்ரான்கள் உள்ளன. இந்த உட்கரு வந்து என்ன பண்ணும், ஈர்ப்பு விசையை வந்து வெளியிடும். ஓகே, இந்த உட்கருவானது இந்த கூடுகளில் உள்ள எலக்ட்ரான்களை நோக்கி ஈர்ப்பு விசையை வந்து வெளியிடும். அப்ப அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் உட்கருவை நோக்கி நகர்வு பெறும். சரி, இப்ப இதை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, இது ஒரு அணுவா? அப்ப ஓர் அணுவின் வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களால் உணரப்படும் நிகர அணுக்கரு மின்சுமையானது செயலுறு அணுக்கரு மின்சுமை என்று அழைக்கப்படுகிறது. வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு அணுவின் வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களால் உணரப்படும் உட்கருவின் ஈர்ப்பு விசையானது செயலர் அணுக்கரு மின்சுமை என்று அழைக்கப்படுகிறது. இந்த அமைப்புல இது எதை குறிப்பிடுகிறது என்றால் இந்த உட்கருனுடைய ஈர்ப்பு விசை வந்து குறிப்பிடுகிறது. இந்த ஈர்ப்பு விசை வந்து என்ன பண்ணுது, வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை கவர்ந்து இழுக்குது. இந்த இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் எவ்வளவு ஈர்ப்பு விசை வந்து உணர்கிறது என்பதுதான் செயலுறு அணுக்கரு மின்சுமை என்று அழைக்கப்படுகிறது.